Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச மட்டன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த தொக்கு ஒயிட் ரைஸ், மிக்சர் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 1/2 kg மட்டன் எடுத்து அலசி வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும், ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். இதுக்காக ஃப்ரெஷ் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் எந்த அளவு ஆட் பண்ணணும்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில மசாலா பொருட்கள் அதிகமாகும்போது கொஞ்சமாக கசக்கும். ஸோ இந்த அளவு கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா 1/2 kg மட்டனுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்காக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 தேங்காய் பத்தைகள் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கி ஆற வச்சுக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை ஆறட்டும். இது தாளிக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு 2 பிரியாணி இலைகளும், ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதனால் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அதற்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது நமக்கு வதங்கி வரணும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 10 புதினா இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் தான் நம்ம சேர்க்குறோம், ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இது நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்லேயே அரைச்சி எப்படி கலர் சேஞ்ச் ஆகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு ஊற வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வதக்கி விடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா அளவு 1/2 kg மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா நமக்கு கிரேவியாக கிடைக்கும். இது மிக்ஸ் பண்ண பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மட்டன்லேயே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தான் ஊற வச்சுருக்கோம். மசாலா வதக்கி அரைக்கும் போது 1 ஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணி தான் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் இந்த இடத்துல நான் மல்லித்தூள் ஆட் பண்ணல, காரமும் அதுக்கு ஏற்ற போல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் காரம் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணி 1 கப்பும் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணி டோட்டலாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாம் இதை தொக்காக தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சாலுமே போதும். அதே போல் நீங்கள் எடுக்கிற மட்டனை பொறுத்து தண்ணி அளவும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ரொம்ப எலசாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியிலே சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்படிலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். அதே போல் நம்ம 1/2 hour கிட்ட தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி
வெயிட் போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேபி கொஞ்சமாக வேகலைன்னா இன்னும் 2 விசில்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாம். எந்த டிஷ் செஞ்சாலுமே குக்கர் மூடி ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நமக்கு அந்த கிரேவியோட பதம் கரெக்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு 7 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நமக்கு கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு கலரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர்ப் காம்பினேஷனாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற உப்பு, காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kg மட்டனுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க இந்த மசாலா அளவுகள் கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் உங்கள் சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.